welcome to JPR Nest and welcome back to another vlog. இப்போ எங்க போயிட்டு போறோம்னா பங்கால்பேட் போறோம். ஸோ இது என்னோட சிஸ்டருக்கு வந்து மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். இங்கே ஸ்மால்ல எக்ஸ்சேஞ்ச் புது ஃபோன் புது ஃபோன் லீவா காட்டில் மட்டும் புது ஃபோன் வாங்க போறோம். இங்கே கூட வாங்கிருக்கலாம் கேஜெஃப்ல. ஆனா இன்னொரு சிஸ்டர் வந்து பங்கால்பேட்ல இருக்கா. அவர் சொன்னாங்க வந்து மொபைல் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு. சரி ஒரு சண்டே தானே சும்மா போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு ஃபேமிலியை கிளம்பியாச்சு. So come, let's get into the video. லொக்காலிட்டியில் வந்து போட்டே ஆகணும் மேண்டிட்டரி பண்ணிட்டாங்க. அதனால போட்டுட்டு இருக்கோம். இப்போ வந்து நேராக ஹோட்டல் போயிட்டு இருக்கோம் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. அதனால சாப்பிட்டு பங்கால்பேட்டில் வரைக்கும் நல்ல ரஷ்ஷு சண்டேனால. ஆமாம் மினிட்ஸ் ஆகுமா, அதனால் இங்கே சாப்பிடலாமா இல்லை பெங்களூர் போய் சாப்பிடலாமான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பசியில் இருந்தோம். ஸோ மெயின் ஃபுட் வர வரைக்குமே வெயிட் பண்ண முடியல. அந்த சைட் டிஷ்ஷு ஸ்டார்டர்ஸு அப்புறம் சிஸ்டருக்கு வந்துட்டு ஷவர்மானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே காலி பண்ணிட்டோம். இருப்பா என் தங்கச்சி சாப்பிட்ற அழகை நான் எடுக்க வேண்டாமா? முடிச்சுட்டியா? எவ்வளோ தூரம் போயிட்டு வரணும் டேய். காலி ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டோம். 3:30க்கு உள்ள ரெஸ்டாரண்ட் உள்ளே போனோம். இப்போ 5 o'clock ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நாங்கள் பங்கால்பேட் போயிட்டு மொபைல் வாங்கினோம். மம்மி அண்ணா பாப்பா எல்லோரும் காரில் அனுப்பிச்சிட்டோம். ஏன்னா நானே என் ஹஸ்பண்டும் பாப்பா ஹஸ்பண்ட்லேருந்து ஒரு நாள் கூட அவங்க விட்டு எங்கேயுமே போனதே இல்லை. ஸோ இதுதான் எங்களுக்கான டைமு. இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்னு நானே என் ஹஸ்பண்டும் பைக்கில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்துட்டு மம்மியும் கூட காரில் அனுப்பிச்சிட்டோம். சாப்பிடவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இருந்த இடத்துல வந்துட்டு முன்னாடி வேறு ஒரு ஹோட்டல் இருந்தது. டேடி வந்துட்டு நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது அங்கே தான் ரொம்ப கூட்டிகிட்டு போவார். அங்கே தான் ரொம்ப சாப்பிடுவோம். ஸோ அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு. ரொம்ப சில பேர் தான் மற்றவங்களை சாப்பிட வச்சு மனசால் ஆசைப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒரு சில பேரில் ஒரு ஆள் தான் என்னோட அப்பா. அதனால ரொம்ப ஒரு பெருமையாக சொல்லுவேன். மற்றவங்க சாப்பிட வச்சு அந்த மாதிரி சந்தோஷப்படுவார். அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்டும் எனக்கு. ஸோ அந்த ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப நேரம் உக்காந்துட்டு அது இப்போ சாப்பிட்டாச்சு. பங்கால்பேட் கிளம்ப போகிறோம். ஸோ கம் லெட்ஸ் கோ.
ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியில் கிரிக்கெட் மேட்ச் ஒன்று பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாரு. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போகலான்னு. அவர் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர். காலேஜில் ஸ்கூல்லலாம் நல்லா பயங்கர ஒரு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஒரு என்னப்பா ஆர்வம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். நிறைய மெடல்ஸு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சுட்டுருக்காரு. அவர் மட்டும் இல்லை, எங்கள் மாமனார், அப்பா, அவங்க அண்ணா எல்லாரும் அவ்வளோதான். அதனால் நான் பேசுறது இப்போ கிளம்பிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் கோலார் வந்துட்டோம். ஆமாம், பங்காருப்பேட்டை இல்லையா? வைத்தியமோ கோலாரா? பங்காருப்பேட்டை வந்துட்ட அப்புறம் கொஞ்சம் முன்னாடி நாங்கள் எவ்வளோ தாடி முன்னாடின்னு கேட்டால் கோலாறு. என்னப்பா காரா? போகும்போது வச்சிடலாம். ராணி பண்ணு. அம்மா ஏசி வேணும். டேங்க வாடா, ஏசி வேணும். மம்மா கிட்ட கேளு, மாமா கிட்ட ஏசி கேளு. போடா அமுல்லு செல்லம். அம்மா ஏசி கேளு போடா. மம்மா கிட்ட ஏசி கேளு போடா. திட்டு பொண்ணு அப்போ எவ்வளோ அழகாக பண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் வாங்கின்னு வந்தாச்சு. என்ன மொபைல் வாங்கணுன்னு உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ, பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.